எல்லாரோடைய ஃபினான்ஷியல் ஃப்யூச்சர் யூனிக்காக இருக்கலாம். பட் அதில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா, நம்ம ஃபினான்ஷியல் ஃப்யூச்சரை இன்னும் பிரைட் ஆக்குறதுக்கு சிம்பிளாக நம்மளோட சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ நம்மளோட சேவிங்ஸை கொட்டாக் டூலிப் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணோம். லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்து நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இந்த பாலிசியால் கொடுக்க முடியுமான்றது தான் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். கொட்டாக் டூலிப் பிளான்ன்றது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க்ட் என்டோமெண்ட் பிளான். இதில் உங்களுக்கு இருக்கிற சில ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீமியமோ ஒரு லிமிட்டட் டியூரேஷனோ இல்லை பாலிசிட்ட முழுக்க கட்டுறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் ரைடர் ஆப்ஷன் மூலியமாக உங்கள் பாலிசி ப்ரொடெக்ஷனுமே நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ்மே கொடுக்குறாங்க. இது உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிக்னிஃபிகண்ட் லைஃப் கவருக்காக ஹை சம் அஷூர்ட் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் உங்களோட ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜை எண்ட் ஆஃப் த 10th பாலிசி இயர் அவங்க 2x ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அண்ட் 11th பாலிசி இயர்லேருந்து சர்வைவலாக மொட்டாலிட்டி சார்ஜஸ்மே அப் டு 3x ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெத் பெனிஃபிட். அது பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசிட்டாக முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது. இதில் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 3 ஆப்ஷனில் எது வந்து டேட் ஆஃப் டெத் அப்போ பாலிசி ஹோல்டர் ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்கோ அதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டாக கொடுக்கப்படும். இதில் நீங்கள் டாப் ஆஃப் ஃபண்ட் வேல்யூ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்குமே அடிஷ்னலாக கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கிறது. அது என்னென்னா உங்கள் ஃபண்ட் வேல்யூ தான். ஃபண்ட் வேல்யூன்றது மெயின் அக்கௌண்ட் ப்ளஸ் டாப் அப் அக்கௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட இன்க்ளூசிவ் ஆஃப் லாயல்ட்டி அடிஷன்ஸும் சேர்த்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கும். இதில் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், ஃப்ரண்ட்லைன் ஈக்விட்டி ஃபண்ட், கொட்டாக் மிட் கேப் அட்வான்டேஜ் ஃபண்ட், கொட்டாக் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட், பேலன்ஸ் ஃபண்ட், டைனாமிக் பாண்ட் ஃபண்ட், டைனாமிக் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்ட், டைனாமிக் கில்ட் ஃபண்ட், மணி மார்க்கெட் ஃபண்டுன்னு இத்தனை ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றுமே அதோட அசட் கிளாஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ்க்கு அலோகேட் இருக்கோ அந்த மாதிரி அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அசட் கிளாஸஸ்னால் ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அண்ட் ஆல்சோ அக்கார்டிங் டு த ரிஸ்க் ப்ரொஃபைல், அது எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியுமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் சார்ஜஸ்மே உண்டு. சார்ஜஸ்னால் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜும் இருக்குது. உங்கள் ஃபண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து சார்ஜஸ் டிஃபர் ஆகும். அது எஸ்பெஷலி ரிஸ்க் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கிற ஃபண்டுக்கு சார்ஜஸ் இன்னும் ஹையராக இருக்கும் கம்பேர்ட் டு லோ ரிஸ்க் ப்ரொஃபைல் ஃபண்ட்ஸ். அண்ட் ஸ்விட்சிங் சார்ஜுமே இருக்குது. வருஷத்துக்கு 12 ஸ்விட்சஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு ஸ்விட்சுக்குமே 250 rupees சார்ஜ் ஆகும். அண்ட் பார்ஷல் விட்ராவல் சார்ஜ் வந்து 12 பார்ஷல் விட்ராவல் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பண்ணுற ஒன்றுத்துக்குமே 250 சார்ஜ் பண்ணுவாங்க. இப்படி டிஸ்கண்டினியூல் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜ்னு அதிக சார்ஜஸ் இருக்குது. இது என்னென்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண விட்டாலுமே இந்த வேரியஸ் சார்ஜஸ் ப்ரீமியம் அமௌண்ட் டிடக்ட் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதே கம்மியாகிடுது. இன் ரிட்டர்ன் லாங் டேர்மில் அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸுமே கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மற்றது இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை சார்ஜஸ் அதில் இருக்காது. ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த சார்ஜஸ் தான் அவங்க ரிட்டர்ன்ஸை புல் டவுன் பண்ணும். இது ஒரு ட்ராபேக். இப்போ இந்த பாலிசியில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸில் உங்களோட ப்ரொடெக்ஷன், அதாவது பாலிசி ப்ரொடெக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குனே கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் ஆக்சிடென்டல் டெத் கவர் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் மொட்டாலிட்டி சார்ஜஸை 3x ரிட்டர்ன் பண்ணுறதும், ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜை 2x ரிட்டர்ன் பண்ணுறதுமே ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷனை ஒரு டாப் அப் ப்ரீமியம் மூலிமா இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்மக்கிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்குன்னா. அண்ட் உங்களோட சம் அஷூர்டுமே ப்ரீமியம் சேஞ்ச் இல்லாமல் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் 12 ஃப்ரீ ஸ்விட்சஸ் அண்ட் 12 ஃப்ரீ பார்ஷல் விட்ராவல் ஆஃப்டர் 5 years அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த விதமான லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு கிடையாது. அந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஆல்ஃபா ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஸோ இது வந்து நிறைய ட்ராபேக் இந்த மாதிரி இருக்குது. இதை மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியில் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம் வாங்க. ஸோ ஒரு பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதோட மெயின் பேராமீட்டர் எதை வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியும், ஒரு டிசைடிங் ஃபேக்டர்னால் ரிட்டர்ன்ஸ் தான். நம்ம கையில் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு தான், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜ் கொடுத்தாலுமே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பாலிசியோட IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 35-year-old இந்த பாலிசியை சூஸ் பண்ணுறாங்க அண்ட் 1 crore சம் அஷூர்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஆனுவலைஸ் ப்ரீமியம் வந்து 2 lakhs கட்டுறாங்க வருஷத்துக்கு. அண்ட் இந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அப்போ ஃபண்ட் வேல்யூக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. சப்போஸ்
ப்ரீமியம்ஸ் எல்லாமே கரெக்டாக கட்டிட்டு வந்தா. இப்போ இதோட வேல்யூ, அதாவது அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணால் போகலாம் இல்லையா. அதனால் ஒரு worst and best case scenario உங்களுக்கு சொல்கிறதுக்காக 4 and 8% per annum நம்ம மாற்றி ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி 4 and 8% தான் worst and best கேஸில் போகும்னு கிடையாது. எப்படி வேணால் போகலாம். ஏன்னா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்டாக தான் இந்த பாலிசியில் எவ்வளோ மெச்சூரிட்டி பெனிஃபிட் வரும்னு சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு worst and best case scenario காட்டுறதுக்காக 4% worst case and 8% best case scenario நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 20 years கழிச்சு 4% worst caseல உங்களோட ஃபண்ட் வேல்யூ 22.34 lakhs வருது. அதோட IRR 0.72%. இது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட தொட முடியாது, அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. அண்ட் 20 years கழிச்சு 8%, அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஃபண்ட் வேல்யூ 43.37 lakhs வருது. இதில் IRR கால்குலேட் பண்ணால் 5.05%. இந்த ரேட் ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கொட்டாக் டூலிப் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வெல்த் அக்யூமுலேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணலை. அண்ட் இந்த பாலிசியில் சரியான லிக்விடிட்டி ஆப்ஷனும் இல்லை. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியுமே இந்த பிளான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ஃபெயில் பண்ணுது. இன்ஃப்ளேஷனை இதால் பீட் பண்ண முடியலை. இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால இதை நம்ம வேறொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேரிட்டிவ் அனலைசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் ஒரு ஸ்பேர் கம்பேரிசனுக்காக இதிலிருந்து அதே சேம் ஃபிகர்ஸ் தான் ஒரு பேராமீட்டராக வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த பாலிசி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் இல்லை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றது தான் பார்க்குறோம். ஸோ இப்போ லைஃப் கவர் பர்பஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சம் அஷூர்ட் 1 crore. ஆனால் ஆனுவல் ப்ரீமியம் 24,100 தான். பாலிசி டேர்ம் ப்ரீமியம் டேம் சேம். பாலிசி அதில் 20 years மாதிரியும் இதில் இருக்கிற மாதிரியே ப்ரீமியம் பேயிங் டேர்மே 10 years. ஆனால் அதே இந்த 1 crore சேம் சம் அஷூர்ட்க்கு நம்ம இதில் 2 lakhs கட்டிகிட்டு இருந்தோம் இல்லையா. பட் இதில் பார்த்திங்கன்னா ஒன்லி 24,000 தான் கட்டுறோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் உங்கள் கையில் 1,75,900 rupees இன்வெஸ்ட்மெண்ட்க்குனே இருக்குது. இதில் கம்பேரிசன் பர்பஸ்க்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம ஒரு ELSS ஃபண்ட், ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ELSS ஃபண்டில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே உண்டு. அண்ட் ரிடீம் பண்ணுற டைமில் இந்த ஃபண்ட் வேல்யூ இஸ் சப்ஜெக்டட் டு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். அந்த டேக்ஸ் கால்குலேஷனுமே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரீ டேக்ஸ் ஃபண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1.07 crores வருது. ஆனால் போஸ்ட் டேக்ஸ் ஃபண்ட் வேல்யூ 96.30 lakhs வருது. இது அப்போவுமே 8% சினாரியோ கொட்டாக் பிளானில் கம்பேர் பண்ணால் டபுள் த டைம் தான் வந்திருக்கு ஃபண்ட் வேல்யூ. அண்ட் இந்த ஃபண்டை உங்களோட ஃபண்ட் கோல்ஸ் எதுக்குமே லைஃப் கோல்ஸ் எதுவுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட IRRமே 10.39% வருது. இது இன்ஃப்ளேஷன் ரேட்டே பீட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கொட்டாக் டூலிப் பிளானோட அதிக ரிட்டர்ன்ஸ் தான் இது கொடுத்துருக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க இன்சூரன்ஸ் கவரில் கொடுத்துருக்க அந்த சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஃப்யூச்சர் நீட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு குவைட் ரீசனபிளாக இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம கட்டுற இந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இதே ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அதே சம் அஷூர்ட் கம்பேர் பண்ணும்போது எனார்மஸாக இருக்குது. இந்த எக்ஸஸ் ப்ரீமியம் நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அண்ட் மெச்சூரிட்டி வேல்யூ பாலிசி ஹோல்டருக்கு வரும்போது இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸோடு வரும். ஆனால் அந்த பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கிறதே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கன்வீன்சிங்காக இல்லை. ஏன்னா இந்த லோ ரிட்டர்ன்ஸே அந்த ஹெஃப்டி சார்ஜஸும் ஹை ஏஜென்ட் கமிஷன்னால தான் அதோட ரீசனே. ஸோ நீங்கள் மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இன்சூரன்ஸோடு சேர்த்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணவும் உங்களோட லைஃப் கோல்ஸ்க்கு வெல்த் அக்யூமுலேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் அண்ட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுமே தனித்தனியாக நீங்கள் இந்த மாதிரி பில்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியுமே அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் பிளானுமே ட்ராக்ல வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அந்த ஃபேமிலியுமே ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் லாங் டேர்மில். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.